காவல் நிலையத்தில் உங்கள் மனைவி உங்கள் மீது புகார் கொடுத்தால், வரதட்சணை புகாரோ அல்லது வேறு புகாரோ கொடுத்தால், அதை நீங்கள் எப்படி சமாளிக்க வேண்டுமென்றால், நீங்கள் உண்மைச் சங்கதிகளை சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு தேவையென்றால் வழக்கறிஞரோடு சென்று அதை நீங்கள் சமாளிக்கலாம். ஒருவேளை காவல் நிலையம் கட்டாயப்படுத்தி ஏதாவது எழுதி கொடுக்க வேண்டும் என்று கூறினாலும், நீங்கள் என்ன எழுதி கொடுத்தாலும் அது சட்டப்படி செல்லாது. அதை நீங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம். விவாகரத்து கொடுத்து விடுகிறேன் என்று எழுதி கொடுத்தாலும் சரி, விவாகரத்து கொடுக்கவில்லை என்று எழுதி கொடுத்தாலும் சரி, பொருட்கள் எல்லாம் இருக்கிறது என்று எழுதி கொடுத்தாலும் சரி, நகையில் இருக்கிறது என்று எழுதி கொடுத்தாலும் சரி, அது செல்லாது. நீங்கள் தைரியமாக அதை செய்யலாம். அதிகபட்சம் காவல் நிலையத்தில் உங்களை மிரட்டுவார்கள் என்றால், கைது செய்து சிறையில் அடைப்பேன் என்றுதான் மிரட்டுவார்கள். இல்லை, குற்றம் இல்லை, ஆனால் வழக்கு பதிவு செய்து விடுவார்கள், உண்மை இல்லை, வழக்கு பதிவு செய்து விடுவார்கள் என்று நினைத்தால் நீங்கள் உயர் நீதிமன்றத்திலோ மாவட்ட நீதிமன்றத்திலோ முன்ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம். அதன் பின்பு நீங்கள் நீதிமன்றத்தில் நடந்ததை கூறி உங்களுக்கு தரப்பு விவாகரத்து மனுவில் உண்மையான சங்கதிகளை கூறலாம். விவாகரத்துக்கு பின்னிட்டும் நடக்கும் சங்கதிகளை பற்றி எப்படி நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இந்த லிங்கை கீழே கொடுத்துள்ள லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவை தெரிந்து கொள்ளுங்கள்.